தல அஜித் இப்போ தன்னுடைய 57வது படமான பேகம் படத்துல ரொம்பவே பிஸியாக நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த படத்தை வீரம், வேதாளம் போன்ற மாபெரும் வெற்றி படங்களை இயக்கிய சிவா இயக்கிக்கிட்டு இருக்காரு. இந்த படத்தில் அஜித்துக்கு ஜோடியா காஜல் அகர்வால், அக்ஷராஹாசன் நடிக்கிறாங்க. மேலும் இந்த படத்துக்கு அலுமா டொலுமா என்கிற மாபெரும் வெற்றி படலை கொடுத்த அனிருத் இசையமைக்கிறாரு. இந்த படத்தை சத்யஜோய் ஃபிலிம்ஸ் தயாரிக்கிறாங்க. மேலும் இந்த படத்தோட ஷூட்டிங் இப்போ எம்ஜிஆர் ஃபிலிம் சிட்டியில் ரொம்பவே வேகமாக போய்கிட்டு இருந்தாலும் இந்த படத்தோட அடுத்த கட்ட படப்பிடிப்பு அடுத்த மாதம் பல்கேரியாவில் தொடங்கி அதே மாதோட இறுதியில் முடியெடுக்கிறதா சொல்கிறாங்க. மேலும் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் அஜித்தோட பிறந்தநாள்னா மே 1 வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த படத்தோட வெளியீடு ஜூன் 22 இல்லைன்னா ஆகஸ்ட் 10 இருக்கும் என நம்பத்தகுந்த வட்டாரங்கள் மூலமாக தெரியுது. இதற்கப்புறம் அஜித்துடைய 58வது படத்தை யார் இயக்குறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவிக்கிட்டு இருந்தாலும் அதற்கு பல முன்னணி இயக்குநர்கள் பேர் அடிபடுது. இந்த படத்தை முருகதாஸ் இயக்க இருக்கிறாரு, சங்கர் இயக்க இருக்கிறாரு, விஷ்ணுவர்தன் இயக்க இருக்காரு, கேவி ஆனந்த் சங்கர் அப்படின்னு பல பட்டியல்கள் நீண்டாலும் இப்போ அந்த பட்டியலில் ஒரு திறமையான இளம் இயக்குனர் சேர்ந்திருக்காரு. அது யாருன்னா விஜயாண்டனிக்கு நான் எனும் மாபெரும் வெற்றி படத்தை கொடுத்த ஜீவா சங்கர் தான் அந்த அதிர்ஷ்டசாலி இயக்குனர் அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் இவர் அஜித்துடைய தீவிர ரசிகர் என்னவும் தெரிகிறது. மேலும் இவர் அஜித்துக்காக ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு கதையை தயார் செஞ்சு வச்சிருக்காராம். கண்டிப்பாக இந்த படத்தை அஜித்தை வச்சு தான் இயக்குவேன் அப்படிங்கிற நிலையான உறுதிப்பாட்டில் இருக்கிறதா சொல்லப்படுது. மேலும் இவர் அஜித் நடித்த வாலி படத்தில் உதவி ஒளிப்பதிவாளராக வேலை செஞ்சார் அப்படிங்கிறது கூடுதல் தகவல். நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சினிமா நியூஸ் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.